புனரமைக்கப்பட்ட அதுவும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த முயற்சியில் விமானப்படையினுடைய ஊழியர்கள் மிக கஷ்டப்பட்டு பல கடினங்களுக்கு மத்தியிலே 424 மில்லியன் செலவு செய்து புனரமைக்கப்பட்ட மத்திய பேருந்து நிலையம் மிகவும் அழகாக இருந்தது. நிறைய வசதிகள் அங்கு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல விடயங்கள் அங்கு புதிதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதே பேருந்து நிலையம் கடந்த வருடம் இந்த வேலை திட்டமெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தது என்பது குறித்து கூட நாங்கள் கடந்த வருடம் சென்று அங்கு பார்த்திருந்தோம். புதிதாக புனரமைக்கப்பட்ட இந்த மத்திய பேருந்து நிலையம் திறந்து இன்றுடன் 2 நாட்கள் தான் ஆகின்றது. இன்றைய நிலை 2வது நாளான இன்றைய நிலை மிக மோசமான ஒரு நிலையாக மாறி இருக்கின்றது. இப்படி இருந்தால் எப்படி எங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வது? ஆகவே அங்கு இருக்கின்ற உண்மையாகவே என்ன நடந்தது, பிரச்சனை என்ன என்பது குறித்து பார்த்தோமே ஆனால், பெண்களுக்கான மலசல கூடத்தில் இருக்கின்ற 5 குழாய்கள், நீர் குழாய் டேப் 5 உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மலசல கூடத்தில் அசிங்கமான முறையில் முறையற்ற விதத்திலே கழிவுகள் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பூச்செடிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல சுவர்கள்லாம் உடைக்கப்பட்டு இன்னும் பல பிரச்சனைகள் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. உடனடியாக இந்த விவரம் அறிந்து பிரசன்ன குணசேன பிரதி அமைச்சர் இன்று காலையிலேயே கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்று மேற்பார்வை செய்த போதுதான் அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்பது குறித்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் என்ன சொல்கின்றார், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் கூறுவது என்னவென்றால், இது ஒரு சதித்திட்டத்தில் நடந்திருக்கின்ற ஒரு வேலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் முதலில் அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு அவர் என்ன கூறுகிறார் என்று நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். மக்களுடைய வரி பணத்தில் செய்யப்பட்ட இந்த வேலை திட்டம் மக்களுக்கானது, மக்களுடைய பயன்பாட்டுக்கானது. ஆகவே இதை நாசம் செய்ய, இதை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். அதே போல் அவர் தெரிவிக்கின்றார், பெண்களுக்கான மலசல கூடத்திலே தான் 5 குழாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அதில் இருக்கின்ற பிரதானமான ஆணிகள் எல்லாம் கழற்றப்பட்டு திட்டமிடப்பட்டு இது செய்யப்பட்டதாக, அதாவது நேற்று இரவு புதிதாக பூட்டி இருக்கின்றார்கள். புதிதான நீர் குழாய்களை பூட்டி அந்த புதிதாக பூட்டிய 5 குழாய்கள் தான் இவ்வாறு திட்டமிட்டு கழற்றப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார்.